சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். முதல்ல பணத்தை கொண்டாடுறதுக்கு வழியை பாருங்க. வீட்டுல போய் உட்காந்துக்காதீங்க. என்ன புரியுதா? சரி சார், தேங்க்யூ சார். சார் என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு டியூல டிவி ஒன்று. நீயே பணத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற. இதுல உனக்கு தெரிஞ்சவனுக்கு வரையா? அவனுக்கு கொடுத்துட்டு நான் படத்துக்கு அங்க இங்கேயும் அலையணுமா? முதல்ல நீ பணத்தை ஒழுங்கா கொடு, அப்புறம் அடுத்து உங்களுக்கு சொல்லு. சும்மா பேசிட்டு இருக்காத, பணத்தை கொண்டாந்து கொடு. சார் என்னையா? இல்ல சார், அவர் உடனே பணம் கொடுத்து எடுத்தாருன்னா கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்க. வர சொல்லி அந்த ஆளை, பணத்தை கொடுக்குறாரு இல்லையாங்கிறத நான் பாத்துக்கிறேன். வர சொல்லு முதல்ல அந்த ஆளை, நான் பாத்துக்கிறேன். நீ போ. வர சார். ரவி, என்ன வந்தது யாரு? ரொம்ப அவசியம், முதல்ல போய் வேலையை பாருங்க. என்ன இப்படி வேத்து இருக்கு? ஓ, காய்ச்சல் குறையுது போல இருக்கு. காலையில போகும்போது வேற சேலை கட்டியிருந்த, இப்ப வேற சேலை கட்டியிருக்க. ரெண்டு தடவை வாந்தி எடுத்துருச்சு, அதனால புடவை மாத்தி கட்டியிருக்கு. இது ஒரு கேள்வின்னு கேட்கல பாரு. எவ்வளவு கரெக்டா கேட்டேன் பாருங்க. என் பார்வையிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது. ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் நீங்க தங்க போற வீடு. நான் போய் வீட்டை திறக்கிறேன், வாங்க. வாங்க, இதான் அடுப்படி. வாங்க. இது மச்சு. அம்மா, வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நீ வேணா கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா. பாரு, பார்த்து இறங்கி வாங்க. நல்லா வெட்ட வெளியா இருக்கிறதுனால காத்தோட்டமா இருக்கும். அந்த பக்கம் பாருங்க. இந்த கல்லோடு அவ்வளவுதான். ஏம்மா, வீடே இவ்வளவுதானே? ஆமா, அடுப்பங்கிற நடுவுல ஹாலு, இது சாமி ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில வந்தாக்கா பாத்ரூம், லெட்டின். உங்களுக்கு தான் இவ்வளவு இடம் இருக்கே. அம்மா, இந்த வீட்ல கிணறு மட்டும்தான் இல்ல. இருந்திருந்தா நம்ம முன்னாடி இருந்தமே அந்த வீடு மாதிரியே இருந்திருக்கும். உக்காந்தா கூட கை கால் இடிக்கிற அளவுக்கு. என்ன ஒண்ணு, கிழவி இல்ல, அது மட்டும்தான் குறையே. ஏமா, இதுக்கு கொஞ்சம் பெரிய வீடா வாடகைக்கு கிடைக்காதா? கிடைக்குமா, ஆனா வாடகை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். அம்மா, இந்த வீடு நமக்கு போதுமா? இதுக்கே வாடகை 500 ரூபாய். எனக்கு சம்பளமே 2500 ரூபாய் தான். இதுக்கு மேல பெரிய வீடு பார்த்தோம்னா அதுக்கு 700 ரூபாய் 1000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டி வரும். அது நம்ம கட்டுப்படி ஆகாதுமா. எல்லாம் கால கொடுமடி. ஆரம்ப காலத்துலதான் வருமானம் இல்லையேன்னு எலிப்பொந்துல அந்த வீட்டுல குடியிருந்தோம்.
சரி, மாணிக்கத்துக்கிட்ட கொஞ்சம் பெரிய வீடா பாடுறான்னு சொன்னேன். இப்ப வருமானம் இல்லாம அது கட்டாதுன்னு சொன்னான். இப்ப வருமானமும் இருக்கு, நாம கொஞ்ச நாள் பெரிய வீட்லயும் இருந்தோம். ஆண்டவனுக்கே அது பொறுக்கல பாத்திய. கடைசி வரைக்கும் நமக்கு இந்த பொந்து வீடுதான் கெதின்னு இங்க கொண்டு வந்து தள்ளிட்டான். அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? என்னை என்ன நிர்மலா பண்ண சொல்ற? அங்க அவ்வளவு வருமானம் வருது, ஆனா இங்க நீ சம்பாதிக்கிற 2500 ரூபாய்க்குள்ள எல்லாம் அடங்கணும்ன்ற. அம்மா அந்த வீட்டை மறந்துட்டு ஏன் குழந்தை ஏன் வாழ்க்கைன்னு வாழலான்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதம்மா. ஏம்மா, வீடு பிடிச்சிருக்கா? ம், அருமையான வீடுமா. ஆமா ஆமா. அம்மா இங்க தண்ணி கஷ்டம்லாம் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதை பாருங்க, ஆறு ஓடுது. இங்க குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆறு தான். அம்மா இங்க தண்ணி பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படலாம். ஏன் சந்தோஷம் தனியா என்ன இருக்கு? நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் உன் கூட இருக்கேன், அவ்வளவுதான். அம்மா வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க சென்னைக்கு போயிட்டு லாரியில சாமான்லாம் அனுப்பி வைக்கிறோம். சரி சாவி உங்ககிட்டே இருக்கட்டும். லாரியில சாமான் வந்த உடனே உள்ள பத்திரமா எடுத்து வச்சிருங்க. சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க. வரோம். போலாமாமா? டேய், ஏதோ விஷயம் தெரிஞ்சாடா? இல்லைண்ணே, வேற ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே. என்னது? இந்த ஆர்கே சிமெண்ட்ஸ்லேருந்து ஒரு அருமையான ஆஃபர் வந்திருக்குண்ணே. அவங்க நம்மள மாதிரி லாரி வச்சிருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அதில் எந்த கம்பெனி அவங்களுக்கு திருப்திப்படுதோ அந்த கம்பெனிக்கு 5 லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுத்து அது இல்லாமல் 2 லாரி வாங்குறதுக்கு பணமும் கொடுக்குறாங்கண்ணே. நம்ம லாரியெல்லாம் அவங்க ஃபேக்ட்ரிக்கு மட்டும் லோடு அடிக்கிற மாதிரி. இதில் என்னன்னா உங்களோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. நீங்கள் சொல்லுவீங்களா ஷெட்டு முழுக்க லாரி நிற்கணும்னு, அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுதுண்ணே. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்ச ரூபா மாசம் வருமானமே நிற்குமாண்ணே. யார் தெரியுமா சொன்னது? நம்ம அழகு சுந்தரனால. அவர் தானே இதுக்கு ஏஜென்ட்டு. நிச்சயமா உங்களுக்கே அது கிடைக்கிற மாதிரி பண்ற செல்வம்னு சொல்லிட்டு போயிருக்காருண்ணே. டேய், அம்மா நிர்மலா போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லடா. எதுலையுமே கவனம் இல்லை. சரி, அதை பத்தி என்னடா பண்றது? ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கும். முயற்சி பண்ண வேண்டாமா? ஏண்ணே, அவங்க போன இடத்த பத்தி தான் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குல்ல. அதனால இப்போ குற்றாலம் போற பஸ்ல போயிருக்காங்கன்ற அளவுக்கு நமக்கு தெரியும். அவங்க எதுக்கு போயிருக்காங்க, என்ன விவரம் எதுவும் தெரியாது. எதுவா இருந்தாலும் குறிப்பிட்ட காரணம் இல்லாமல் போயிருக்க மாட்டாங்கல்ல. அது என்னவோ அந்த வேலையை முடிச்சுட்டு 2 நாள் திரும்பி வந்துருவாங்க. அப்படி 2 நாளாயும் வரலைன்னா அதுக்கப்புறமா அடுத்த முயற்சியில் இறங்கலாம்னே. ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் இதுக்கு எப்படிண்ணே? அவங்க என்ன தொலைஞ்சா போயிட்டாங்க? கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டுல போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் போலீஸ் கிலீஸ்னு போனால் அம்மாவே கோவப்படுவாங்க. 2 நாள் பொறுத்து பார்ப்போம். போன வேலை முடிஞ்சா தன்னால வரப்போறாங்கண்ணே. அட போடா, அவங்களுக்கு அங்க என்னடா வேலை? கோவிச்சுட்டு போறவங்க 2 நாள்ல திரும்பி வந்துருவாங்களா? அப்படி வரதா இருந்தா ஏன் போவாங்க? கரெக்டுண்ணே. என்னாலையும் தீர்மானமா எதுவும் சொல்ல முடியல. நானே ஒரு யூகத்துல உத்தேசமா தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கிளம்பி தேடி போனா கூட அவங்க அந்த நேரத்துல அங்கிருந்து இங்க வந்துட்டா தேவையில்லாத குழப்பம் தானே ஆகும். அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமாண்டா, இப்படி ஏதாவது சொல்லி எதையுமே செய்ய விடாம பண்ணிடு. நான் என்னென்ன பண்றது? ஆமா, இப்ப கேளு நான் என்ன பண்றதுன்னு. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டி. எத்தனை தடவை சொன்னேன் அனுசரிச்சு போ அனுசரிச்சு போன்னு. அப்போ அனுசரிச்சு போகாம போக விட்டு வேடிக்கை பார்த்துட்டேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்கள தடுத்திருந்தா எனக்கு இவ்வளவு வேதனை சங்கடம் எல்லாம் இருந்திருக்குமா? சரிண்ணே, இதே விஷயத்த நீங்களும் அண்ணிக்கிட்ட பேசியாச்சு, அண்ணியும் அதுக்கு பதில் சொல்லியாச்சு. மறுபடியும் முடிஞ்சு போன மேட்டரே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டேய் வாய மூடுறா. அப்படி இல்லண்ணே, நான் சொல்றது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க. எப்போ பார்த்தாலும் உன் லிமிட்டை தாண்டி பேசுறதும் பழகுறதும் உனக்கு வழக்கமா போச்சு. உன் எல்லாம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவும் மாட்டேன். அம்மாவும் நிர்மலாவும் வீட்டை விட்டு போயிருக்கவும் மாட்டாங்க. என்னங்க இது? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். என்னங்க பாவம் செல்வம், அவரை போய் நீங்க. வாய மூடு. நீ என்ன உனக்கு சப்போர்ட்டா? உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். அம்மாவும் நிர்மலாவும் திரும்ப இந்த வீட்டுக்கு வரல, நீங்க யாரும் இங்க இருக்க முடியாது.
அப்படின்னா இன்டர்வியூல பெருசா எதுவும் கேள்வி கேட்கலையாமா? இல்ல மாமா, நான் பெருசா பயந்து பயந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஆனா அதை பத்தி அவங்க எதுவுமே கேட்கல. ஜென்ரலா என்ன பத்தி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்படியா? நீ என்னமா சொன்ன? எதுவா இருந்தாலும் நான் வேலையை பத்தி சீக்கிரமா கத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் மாமா. வேலை கிடைச்சிருமாமா? எனக்கு ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை மாமா. சொல்ல போனா அங்க உள்ள போனதும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே வந்துருச்சு. எல்லாரும் ரொம்ப படிச்சவங்களா, தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறவங்களா இருந்தாங்க. இன்டர்வியூல வேற பெருசா என்ன எதுவும் கேட்கல. எனக்கு வேலை கிடைக்கணும் எந்த உத்தரவாதமும் இல்ல மாமா. 50% சான்ஸ் தான் இருக்கும்னு தோணுது. இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போதே சுவரை இருக்கு வச்சு ஓடி வர நிலைமையில இருக்க. இன்டர்வியூ பாஸ் ஆகி வேலை கிடைச்சிருச்சுன்னா தினமும் எப்படிமா நீ வேலைக்கு போயிட்டு வருவ? மாமா, வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி பயம் இல்ல. ஏன்னா முன்கூட்டியே விஷயம் தெரிஞ்சா இவர் ஏதாவது கூத்து பண்ணி கிடைக்கிற வேலையை கெடுத்துருவாரோன்னு தான் நான் இவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கேன். இதுவே வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அவர் மூஞ்சிக்கு நேரா நின்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போவேன். ஆமா மாமா, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இவரால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. வரது வரட்டும்னு எதிர்த்து நின்னுடுவேன். நீ எதிர்த்து நின்றுடுவாமா? ஆனா இந்த பயலை எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது. எந்த நேரம் என்ன செய்வானே தெரியலையேம்மா. எனக்கு கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் இவன் என்ன பண்ணிடுவானோன்னு பயமாவே இருக்கு. மாமா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன். ஆமா, குழந்தைங்க வேற இருக்கம்மா. எதிர்த்த வீட்டுல வேலைக்கு வர ஒரு அக்கா கிட்ட குழந்தைகளை பாத்துக்க ஒரு ஆள் வேணும்னு சொல்லி வச்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஆள் கிடைச்சிட்டா ரொம்ப வசதியா இருக்கும். அதெல்லாம் ஆள் கிடைச்சிருமா. அப்படியே இல்லைனாலும் நான் எதுக்கு இருக்கேன்? நான் குழந்தைங்கள பாத்துக்கிறேம்மா. ஆமா, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த விஷயத்த செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ஐயோ, சொல்லலையே மாமா. ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லணும்ல, அதான முறை. ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஆம், சரிங்க மாமா. ஹலோ, நான் லீலா பேசுறேன். லீலா வா, சொல்லு. பேசலாம்ல? தாராளமா பேசலாம். நானும் அண்ணியும் தான் வீட்ல இருக்கோம். அப்படியா? செல்வம், நான் இன்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த விவரத்தை பத்தி சொல்லணும்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? வெரி குட். என்னாச்சு இன்டர்வியூல? அவங்க அவ்வளவா எதுவுமே கேட்கல. ரொம்ப சிரமமா கேள்வி கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. அப்படியா? என்ன கேட்டாங்க? பெரும்பாலும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கேட்டாங்க. நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சீங்க, அக்கவுண்ட்ஸ் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி தான் கேட்டாங்க. அப்படியா? ஆனா செல்வம், நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். ஆனா இன்டர்வியூக்கு வந்த மத்தவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, ஒன்னும் பயப்படுறதுக்கு அவசியமே இல்ல. நீ கத்துக்கிட்டு வேலை செஞ்சிருவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டாலே போதும். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டோட மாமனாரு மருமகன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறவரு. உனக்காக நிச்சயமா அந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா பேசுவாரு. கட்டாயம் வேலை கிடைக்கும். அப்படியா? தேங்க்ஸ் செல்வம். நீ கவலையே பட வேண்டாம். ஒரு நிமிஷம், அண்ணி பக்கத்துல இருக்காங்க. ஹலோ சரோக்கா, எப்படி இருக்க லீலா? நல்லா இருக்கேன்க்கா. நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன். அநேகமா எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இதெல்லாம் எப்படி உன்னால முடியுமா? என்னக்கா சொல்ற? இல்ல, உன் புருஷனை சமாளிச்சு எப்படி வேலைக்கு போற? உனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்க்கா. எத்தனை நாளைக்கு தான் செக்கு மாடி மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது? அதுவும் சரிதான். இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னும் அதிகமா தைரியம் வந்துரும்க்கா. ஏன்னா காசுக்கு கையேந்த வேண்டியதில்ல பாரு. அது சரிக்கா, நீ எப்படி இருக்க? இருக்கேன் லீலா. இங்க ஒரே பிரச்சனை. அத்தையும் நிர்மலாவும் சொல்லாம எங்கேயோ போயிட்டாங்க. இவர் ஒரேடியா மனசுடைஞ்சு போயிட்டாரு. எல்லாம் நம்ம ராசி. ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்போது இன்னொருத்தருக்கு சங்கடம் வரணும்னு இருக்கு. இப்ப பாரு, உனக்கு ஒரு நல்ல விஷயம்னா என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல. அக்கா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அக்கா, செல்வத்துக்கிட்ட சொல்லி உனக்கும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லு.
நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன் பிரச்சனை குறையும். அட்லீஸ்ட் வீட்ல இருக்கிற நேரமாவது குறையும்ல. என்ன லீலா, கேலி பண்றியா? அக்கா, வேற என்னக்கா பண்ண முடியும்? நாம இந்த மாதிரி எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டாதான் உண்டு. அதுவும் சரிதான். சரி, நேரம் ஆயிடுச்சு, போனை வச்சுட்டுமா? ஆ சரிக்கா. என்ன நீ ம். உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க? லீலா என்னையும் வேலைக்கு போ சொல்றா. பிரச்சனை குறையுமா? லீலாவுக்கு மாமியார் இல்லைல்ல, அதான் இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்குறா. இல்ல செல்வம், அவ இன்னொன்னு சொன்னா செல்வம். நாமெல்லாம் இந்த மாதிரி கேலி பேசி சிரிச்சுக்கிட்டாதான் உண்டுன்னு சொன்னா. அவ சொல்றதும் உண்மைதானே செல்வம். இயல்பா சிரிப்பு வந்து சந்தோஷமா மனசு நிறைஞ்சு சிரிக்கிறதுக்கு வழி இல்லாமலே போயிட்டு இருக்கு. இப்ப சிரிக்கிறதெல்லாம் நாமளே நம்ம நிலைமையை நினைச்சு நொந்து போய் சிரிக்கிற கேலி சிரிப்பா தானே இருக்கு செல்வம். வெளியே யாராவது பார்த்தா வெக்க கெடுன்னு சிரிப்பாங்க. செல்வம், உங்க அண்ணனை கவனிச்சிங்களா? அவரோட மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இத்தனை நாள் ஆகியும் என்னால அவரை கணிக்கவே முடியல செல்வம். அண்ணன் மனசுல வேற என்ன வருத்தம் தான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க நீ. அண்ணன் இப்பெல்லாம் எவ்வளவோ மாறிட்டார் நீ. நான் கூட முன்னாடிலாம் நினைப்பேன், இவர் என்ன மாறவே மாட்டாரா, இப்படியே தான் இருக்க போறாரான்னு. இல்ல நீ நினைச்சு பார்க்கும்போது அண்ணன் இப்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறி இருக்காரு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஆமா நீ, உங்களுடைய குணத்தால தான் அண்ணன் இவ்வளவு தூரம் மாறி இருக்காருன்னு நான் சொல்றேன். முழுசா எப்ப செல்வம் அவர் மாறுவாரு? அது கூட உங்க கையில தான் இருக்கு. என் கையிலையா? நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பழைய மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பா, இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க நீ. நிச்சயமா அண்ணன் முழுசா மாறுறாரா இல்லைன்னு நீங்களே பாரு. எங்க சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அம்மா எங்கன்னு தெரியல. சாப்